ஒரு 9 months-ஆக ரொம்ப வெயிட். நான் வந்து இந்த பூஜா ரூம் இந்த ரேக் மேலே எனக்கு ஃபோக்கஸ் மாட்டின மாதிரியே நீங்கள் 20 வருஷத்துக்கு எங்கே வேணாலும் இதாங்க ஒரிஜினலாக இன்னும் மெயினாக அந்த மாதிரி 4 feet ஒரே ஒரு டேபிள் வந்து 2 days. ரேக் வந்துங்க நிறைய ஸ்டாக்ஸு ஹோல்டு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் நடக்கிறது கிம்க மகிழ்ச்சி. ஸோ ஒரு 9 months-ஆக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு தருணங்க இன்றைக்கி. ஸோ எங்கள் ஆஃபீஸ் டூர் வந்து இன்றைக்கி காமிக்கிறேங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் க்ளோஸ் டு கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க. எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டோம்னா அதனோட ரா ஃபீல் கிடைக்காது. அதனால் இது இன்றைக்கி அந்த டூர் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேங்க. முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் டபுள் லீஃப் டோராகவே போட்டேங்க. ஸோ தட் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஃபீலும் இருக்கும், அதே மாதிரி ஹோம்லி ஃபீல் இருக்குங்கிறதுக்காக இப்படி போட்டுச்சுங்க. மெயினாக ஒரு டோர் மட்டும் இது வந்து ஆன்லைன்னால ஒரு டோர் ஓப்பன் பண்ணி ஒரு டோர் வச்சுக்கலாம், ரொம்ப டஸ்ட் ஆகாது, நாங்கள் 2 பேர் யூஸ் பண்ணுறப்ப அப்படிங்கிறதுக்காகவும் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 months ஆஃப் மூளை, கிரியேட்டிவிட்டி, எனர்ஜி, டைம் எல்லாம் மேக்ஸிமம் அவங்களோடது எங்கே வந்து செலவாச்சு அப்படின்னா இந்த ஆஃபீஸு, அந்த வீடு தான். அண்ட் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா வந்திருக்குங்க. வுட்டில் போலிங்க. இதுவும் டாடா பர்வேஷோட GI டோருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் ஆஃபீஸோட ஒரு ஸ்மால் வியூங்க. எம்டி ஆஃபீஸ் டூர் காமிக்கிறதுக்கு முன்னாடிங்க, ஸோ சிலர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, எதுக்காக ஆஃபீஸ் கட்டுறீங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குதுங்க. சிலர் ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் திடீர்னு இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நாங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன கலெக்ஷன் சேல் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை ஏன் நம்ம சேனல்லேயே காமிக்கிறோம் அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதை கவர் பண்ணுற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சாரீஸ் வந்து எங்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண கலெக்ஷன் காமிக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்த எம்டி டூர் வீடியோ காமிக்கிறேங்க. SM சேனல்லைங்க நான் மென்மை ஃபேப்ரிக்கை ரொம்ப கவர் பண்ணது இல்லைங்க. நம்ம மெயினாக சிலர் வந்து கேட்பீங்க கொஞ்சமாவது சாரீ காமின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி இது எங்கள் ஆஃபீஸ் வந்து பில் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக தருந்துங்க. அதனால் லேட்டஸ்ட்டாக எங்கிட்ட ஹாட் செல்லிங்கே போயிட்டு இருக்கு. 2-3 ஐட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸோ நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது இனி ஒரு மோனோ கலரு, பை கலருக்கு எப்படி கிரேஸ் இருக்கோ அதே மாதிரி ட்ரை கலரு இல்லை மோர் தென் 3 கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறதே இங்கே சேலஞ்ச் இருக்குன்னு நான் நெக்ஸ்ட்டு பண்ணேங்க. ஸோ நான் ஏற்கனவே நான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்ததுக்கு இந்த ட்ரை கலர் கான்செப்டில் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தேங்க. இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு இதுக்கு வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதுக்கடுத்த கலெக்ஷனை வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தேங்க. இதுலேயும் இன்னும் நிறைய ப்ராடக்ட் லைனப்பு ஃப்ரெஷ்ஷாக வரது வெயிட்டிங் இருக்குங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பொட்டிக் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுங்க. ஸோ சில மேனுஃபேக்சரில் ரொம்ப ஆன்லைன் பொட்டிக் சென்ட்ரிக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எங்களுக்கும் ஒரு பர்சனல் கனெக்டில் ஒர்க் பண்ணி வேலை செய்ய முடியுங்க. ரேண்டமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸு இந்தியா பூரா நார்த் இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் வர்றதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க வாங்கி சேல் பண்ணுறதுக்கு அதே ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம மேனுஃபேக்சர் கூட டைரெக்டாக ஒர்க் பண்ணி கொண்டு வரும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுங்க. ப்ளஸ் நம்ம பண்ணுற ஒர்க்குக்கும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து ஒன்லி ஆன்லைன் அவைலபிள் கலெக்ஷன் எங்களுக்கு. ஸோ இது லேட்டஸ்ட்டாக நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு நல்ல ஒரு செட்டில் பட் பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பேட்டர்னுங்க. சில்க்லேயே கஸ்டமருக்கு நல்ல கிரேஸ் இருக்குங்க. பட்டு ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி அப்டேட் ஆகாமல் ஒரு தேக்கநிலை ஏற்பட்டுதுன்னா அப்போ அதனோட மோகம் குறைஞ்சிருங்க. நம்ம ஊர் ப்ராடக்ட் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் வந்துங்க. இதில் 4 கலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செம சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் லான்ச் பண்ணியிருக்கு கலெக்ஷனு. அதனால் உங்களுக்கு வேணும் நீங்கள் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றா நான் வீடியோ எடுக்கலிங்க. பட் ஃபஸ்ட் டைம் மேபி சங்கர் முருகேசன் சேனல் இது ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக காமிப்பேங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டுங்க. நாங்கள் இந்த செமி சாஃப்ட் சில்கில் நிறையா கலெக்ஷன் சோல்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த ஃபேப்ரிக்னாவே மென்மை கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. ஏன்னா இதனோட ஃபினிஷ் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் தான் இதனோட ஒர்க்கே இருக்குங்க. வேர் பண்ணும்போது நல்லா ரிச்சாக இருக்குங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பியூர் சில்கில் ஒரு 3D எஃபெக்டில் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து நம்ம இந்த செமி கான்செப்டில் ஒரு துளி பேப்பர் மாதிரி இல்லாமங்க. மெயினாக இவ்வளோ இந்த 3D எஃபெக்ட் கொண்டு வரும்போது பல்லுவில் உங்களுக்கு இது ஒரு ரொம்ப பேப்பர் மாதிரி ஆகிடுங்க. ஸோ இது பேப்பர் மாதிரி இல்லாமல் நார்மல் சில்க் கிளாத் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் இது ஒர்க் பண்ணி கொண்டு வந்துருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக ஆன்லைன் பொட்டிக் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வேலை செய்யும்போது இதனோட அவுட்புட்டே தனிங்க. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸில் நாங்கள் என்ட்ரானதே மெயினாக இருக்குது. ஸ்கோப் எக்கச்சக்கமாக இருக்குது. க்ரியேட்டிவிட்டிக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குதுங்க. அது அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. சிலர் கமெண்ட் செக்ஷன் கூட போட்டிருந்தீங்க, சங்கர் தொழில் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. எந்த தொழிலுமே தப்பு இல்லைங்க, எந்த தொழில் வேணால் நம்ம என்ட்ராகலாம். பட் நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மேட்ரு. சிவில் வந்து அது எனக்கு வேறு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க. பட் அது எனக்குன்னு செய்யும்போது பண்ணுவேன். அது தொழிலாக எடுத்து என்ன போய் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷூருங்க.
மல்டி கலரில் எப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்க அதே மாதிரி மோனோ கலருக்கு ஒரு சூப்பர் கிரேஸ் இருக்குங்க. அது ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கொண்டு இருக்கிறாங்க. இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு அதிகமாக அவைலபிள் இல்லாத ஒரு கலெக்ஷனுங்க மார்க்கெட்டில். இது ப்ளவுஸு செப்பரேட்டாங்க. சாரீ வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் சில்க் சாரீஸில் நல்ல ஒரு ரிச்சான லுக் இருக்கிற மாதிரி எந்த ஏஜ் குரூப் ஆனாலும் வேர் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க இது. இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான செமி விஸ்கோஸ் ஃபேப்ரிக்குங்க. வேர் பண்ணும்போது எந்த உறுத்தல் இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ பேசி போட விட்டீங்க நான் 1 மணி நேரம் வேணாலும் பேசுவேங்க. எந்த ஒட்டிக்கு வேணாலும் நம்ம காம்படிஷன் கொடுக்கலாம். பட் அந்த மாதிரி மார்க்கெட்டிங் எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. அது மேபி பழகிக்கணுமே எனக்கு தெரியல. நமக்கு ஒரு விஷனோட ஒரு பிராண்ட் மாதிரி ஒர்க் பண்ணி கொண்டு போகணுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுங்க. இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லணுது இருந்தது. பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒன்று வந்து கஸ்டமரோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் எங்களுக்கு. அதனால் இப்போ ஒன் ஆன் ஒன் இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது இன்னும் பெட்டராக இருக்குன்னு அதுக்காக தான் நாங்கள் இன்னுமே இதை மேனுவலாக வச்சுருக்கோம் ஆர்டர் எடுக்கிறத. இப்போதைக்கு நீங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் ஃபேஸ்புக்கு யூடியூப் இதுலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க எங்கள் அப்டேட்ஸை. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே வெண்மையோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போங்க. இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கிற கலெக்ஷனை பிக்சர்மாக வாங்கி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. மோஸ்ட்லி வித்தின் தமிழ்நாட்டில் 1 or 2 days உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி தான் எனக்கு பண்ணிகிட்டு இருக்குங்க. வெப்சைட்டுக்கு எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குங்க. எனக்கு இது வெப்சைட்டே இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவுடேட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்க. அதனாலேயே நான் வெப்சைட்டு தொடாமல் இருக்கும். பட் வெப்சைட் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த எல்லா இன்வென்ட்ரியும் நாங்கள் ஆன்லைனில் கொண்டு போகணும். அது ஒரு பெரிய ஒர்க் இருந்தது. இப்போ மேனுவலாக பண்ணிட்டு இருந்துட்டு எதுவுமே பண்ணல. வெப்சைட்டில் எனக்கு ஒன்றா டவுட்டுங்க. வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளாக பண்ணுவீங்களா? அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரி இதெல்லாம் நாங்கள் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது வெப்சைட்டில் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ஃபீட்பேக்கு மல்டிபிள் பிக்சர்ஸ் இருக்கணும் ப்ராடக்ட்டுக்கு, முடிஞ்ச வீடியோகிராஃபி இருக்கணும். இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு பண்ணதுக்கான ஒரு லிங்க் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி வேணும். ஸோ இது போக கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன் எனேபிளாக இருக்கணும். ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது கஸ்டமைஸ்டாக டெலிவரி கொரியர் பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸே நாங்கள் ஒரு பார்ட்னர் தான் வச்சிருப்போம் டெலிவரி பார்ட்னர். நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சில இடத்துல ரிமோட் ஏரியா டெலிவரி ஆகுது அப்படின்னா டெலிவரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் விஷயம். இதுக்கு மேலே என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இது நாட் ஜஸ்ட் மொபைல் இதோட முடிஞ்சிருக்காது. வெப்சைட்டோட மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் இருக்கணும். அது போக இதுக்கு மொபைல் ஆப் பண்ணணுங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட்டுங்க. மொபைல் ஆப் தான் என்னோட ப்ரைமரி டார்கெட். பட் கீழேருந்து மேலே வர்றது கொஞ்சம் கஷ்டங்க. மொபைல் ஆப் தனியாக எடுத்துன்னு பில்ட் பண்ணணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களோட தாட்ஸ் இதில் சொல்லுங்கள். நிறையா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆன்லைனில். எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவராலாக உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி. இப்போதைக்கு மென்மையில் இருக்கிற ஒரு ட்ராபேக்கு எங்கள்கிட்ட என்ன கலெக்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது, டக்குன்னு வெளிநாடு கஸ்டமர் கேட்பாங்க உங்கள்கிட்ட என்ன கலெக்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவோங்க. அதில் போய் ஒரு லிஸ்ட்டாக பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்கோம். அது என்ட்ரி லெவலுக்கு ரைட்டு. பட் இந்த ஸ்டேஜுக்கு வி ஹாவ் டு ஒர்க் ஹார்டுங்க. இன்னும் பிராண்டை நெக்ஸ்ட் லெவல் புஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. ஓகேங்க, நான் இனி ஆஃபீஸ் டூர் வீடியோ காமிக்கிறேன். ஃபஸ்ட் எடுத்துனே வில் ஸ்டார்ட் வித் பூஜா ரூமுங்க. பூஜா ரூம் இல்லை, பூஜா ஸ்லாப்னு சொல்லணுங்க. ஆக்சுவலாக ஸ்டாக்ஸில் உள்ளே கொண்டு வந்துட்டேங்க. இன்னும் அதை அசம்பிள் பண்ண வேண்டிய வேலை இருக்குதுங்க. உள்ளே எடுத்துடலாம், அங்கே பொசிஷனை கொண்டு போக வேண்டியது. நான் வந்து இந்த பூஜா ரூமுக்காக நிறைய இன்ஸ்பிரேஷன் பார்த்தேங்க. பொதுவாகவே பூஜா ரூம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க மாதிரி அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் நிறைய கிடைக்கும். ஆஃபீஸ் ரூமுக்கு அவ்வளோ கிடைக்காது. ஸோ நானும் வந்து நிறையா இவங்கக்கிட்ட வந்து காமிச்சேன். ஆனால் இவங்க வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணால் எப்படி அப்படின்னு ஃபுல் க்ரியேட்டிவிட்டி இறக்கி ஸோ இந்த மாதிரி ஒன்று அடித்தோங்க. எனக்கும் காமிச்சோன்னே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக இந்த 2 இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து எப்படியும் நம்ம சைஸ் வைஸ் நம்ம சொல்லி இப்போல்லாம் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? அதனால் வந்து ஈஸியாக நம்ம இதை வந்து அழகுபடுத்திக்கலாம். அண்டு எனக்கு எப்பயுமே நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், என்ட்ரானே வந்து எனக்கு வந்து சாமி இது தெரியணும்னு. இல்லை வேறு எங்காவது வைக்கலான்னு கூட யோசித்தோம். இந்த 2 டைரக்ஷனில் இங்கே என்ட்ரானே இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த சாமி படம் வந்து நல்லா மேலே போயிடணும். எப்படியும் இது வந்து ஒரு சாரீ டெக்ஸ்டைல்னால விளக்கெல்லாம் ஏற்றி நான் பண்ணுவேனாங்கிறது டவுட்டு தான். அதனால நான் வந்து பூ அந்த மாதிரி தான் பண்ணுவேனா ஒழிஞ்சி மற்றது எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஸ்பேஸ் எனக்கு வந்து ரொம்ப ஆக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஹைட்டும் வந்து இவங்க டிசைட் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி நானும் ஓகே பண்ணி சூப்பராக வந்துருக்குங்க. இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் உங்களுக்கு சாமி படம்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபர்தர் விளாக்ஸில் காமிக்கிறோம். இதுங்க நான் இப்போ பண்ணும்போது நான் இல்லைங்க. ஆக்சுவலாக இது இன்ஸ்டால் பண்ணும்போது நான் வெளியூர் போயிருந்தேங்க. ஸோ கொஞ்சம் நான் வந்து ஓவராலாக மேக்ஸ் ஹைட்டு ஒரு 8 feet ஃபினிஷ் ஆகிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேங்க. இப்போ இது கீழே வந்து இந்த சுவிட்ச் வந்துருச்சுங்க. அதனால் இதுக்கு மாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க இதுலேருந்து ரைஸ் பண்ணிட்டாங்க.
அதனால் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டாக அது மேலே ஏறிடுச்சு. பட் இட் இஸ் ஓகே. சாமி படத்தை கொஞ்சம் சின்னது பண்ணி மாட்டிக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கிருந்து இந்த இதுக்குள்ளே மாட்டிட்டோம்னா சாமி படம் பக்காவாக இருக்கும். பட் ஸ்டில் இது ஹைட்டு தான். நான் வந்து ஆக்சுவலாக கீழே ஃப்ளோர் லெவல்லேருந்து தான் டிசைட் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த ஸ்லாப்லாம் வந்து இது ரெண்டையும் வந்து கொஞ்சம் இன்னும் ஹைட்டு கம்மி பண்ணி இங்கே வர்ற மாதிரி மாட்டியிருந்தோம்னா இந்த ரெண்டு ஸ்லாப்பையும் சாமி படத்தை வந்து நம்ம கை எட்டரை தூரத்தில் பண்ணியிருக்கலாங்க. இது நான் கிட்ட இல்லைங்க. அதனால் இது இட் இஸ் வாட் இஸ்ங்கிறது நீ ஏற்றுக்கணும். இது சும்மா இப்போதைக்கு டெம்பரரி குட்டி சாமி படம் இங்கே வச்சுருக்குதுங்க. ஃபஸ்ட்டேங்க நம்ம எல்லாமே கொஞ்சம் ஒரு டச் வேணும், நம்மளோட இன்புட்ஸ் இருக்கணுங்கிறது எனக்கு விருப்பமுங்க. நிறைய இன்ஸ்பிரேஷன் தேடிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வெஸ்டர்னில் கிடச்சிதுங்க. பட் எக்ஸாக்டாக இதே மாதிரி கிடையாது. அவங்க வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாக ஒரு ப்ளைவுட்லேயே பண்ண மாதிரி இருந்ததுங்க. எனக்கு ப்ளைவுட்டில் வேண்டாம், இண்டஸ்ட்ரியல் லுக்கில் வேணும்னு சொல்லி தான் நான் ஆங்கிளில் வச்சு பண்ணியும் இது பண்ணணுங்க. இதனோட மெயின் பர்பஸுங்க லைட்டிங்க்கு ரொம்ப ஹைட்டு போயிடுச்சுங்க சீலிங்கு. அதனால் இந்த ஹைட்டுக்கு எனக்கு லைட்டிங்க்கு அங்கேருந்து கீழே வந்து நிறைய லாஸ் ஆகும். அது ஈவனாகவும் இருக்காது லைட்டிங் பர்பஸ் மெயினுங்க. ரெண்டாவது இந்த சைடு ஃபேஸில் இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபோக்கஸ்டு லைட்டாக போட்டுக்கலாங்க. இந்த ரேக் மேலே எனக்கு ஃபோக்கஸ் வேணும்னா இது சைட்லேருந்து அந்த ரேக் மேலே அடிக்கிற மாதிரி மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு யூஸ் ஆகும். இன்டீரியருக்கு உள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃப்ளெக்சிபிளாக மேலேருந்து லைட் வரும்போது ஈவனாக இருக்குங்க நமக்கு. இன்னும் லைட்டிங் நான் போடாமல் வச்சுருக்கேங்க. இந்த ஹோல்சேலாக உங்களுக்கு அப்படி இருக்குது. ஒரு லைட் சாம்பிள் வாங்கிட்டு வந்து நான் கட் பண்ணி தான் போட்டேனுங்க. இது கலர் டெம்பரேச்சர் வந்து ஃபேப்ரிக் தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. டெக்ஸ்டைலுக்கு 5500 கெல்வின் வேணுங்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுங்க. அதான் கரெக்டான டெம்பரேச்சரும் கூட. டே லைட்டோட ப்ராப்பரான டெம்பரேச்சர் கூட மேட்ச் ஆகுங்க. எந்த ஃபேக் இருக்காது இல்லை. இந்த டெம்பரேச்சரை ப்ளே பண்ணி பண்ணோம்னா உள்ளே பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா இல்லாமல் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இந்த லைட்டில் ப்ளே பண்ணிடுவாங்க. இதை மாட்டினே எனக்கு ஷேடோ வராத மாதிரி ஃபேன் பொசிஷனை மாட்டினுங்க. அதனால் இது 2 தான் உள்ளே இருக்கிற பெண்டிங் ஒர்க்கு. பட் இது சூப்பராக டவுன் அவுட் ஆகிருக்குதுங்க. இது பண்ணும்போது மெயின் ஃபோக்கஸு பேக்கரி லுக்கு வரக்கூடாதுங்க. நார்மலாக இன்டீரியர் பண்ணி அப்படியே ஃபால் சீலிங் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி அங்கேயும் 2 கட் அவுட்டை வச்சு விட்டு வைக்கிறது நார்மலாக பேக்கரியில் பண்ணுறதுங்க. அது எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பேக்கரி லுக்கே இருக்கக்கூடாது. இது எங்கேயும் பார்க்காத மாதிரி லுக் வரணுங்கிறது தான் என்னோடய இன்ட்ரெஸ்டிங். என்னோடய ஃபஸ்ட் ஆஃபீஸு. ஈவன் தான் மற்ற எங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்யும்போது ஆஃபீஸ் இன்டீரியருக்கு நான் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்குங்க. அது வேறு இன்புட்டுங்க. பட் இது வந்து எனக்கு நம்மளே பண்ணும்போது இதனோட அவுட்புட்டே தனியாக இருக்குங்கிறது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுங்க. சூப்பராக டர்ன் அவுட் ஆகி வந்துருச்சுங்க. ஒரே ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி ஃபால் சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் எடுத்துனே மேலே இந்த மாதிரி மெட்டல் ரூஃப் போட்டு க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது மேலே மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா உடனே கீழே ஃபால் சீலிங் இத்து போன மாதிரி ஆயிருங்க. அது ரொம்ப அசிங்கமாக தெரியும். இப்போ நான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா மேலே தான் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட உடனே போய் மேலே ரூஃபை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே எந்த விதமான டேமேஜ் ஆகாதுங்க. ஏன்னா இது இண்டிபெண்ட்டாக எல்லாமே இருக்குது. இது இன்டோர் டெம்பரேச்சரில் இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளம் வராதுங்க. ஏர் சர்க்குலேஷன் இதுக்கு சுற்றி இருக்கும். என்றைக்குமே இது இத்து போகாது. இது மாட்டின மாதிரியே நீங்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்குங்க. பட் ஃபால் சீலிங்கு டெஃபினட்டாக அப்படி இருக்காதுங்க. ஒரு 5 இயர்ஸ் மேக்ஸிமம் பழைய விடாட்ட போயிருந்தது. அதனால தான் அந்த டெசிஷன் எடுக்கலிங்க. நான் வெறும் ப்ளைவுட்டில் மட்டும் இதை பண்ணியிருந்தேன்னா இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டு. ப்ளைவுட்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 6 ஃபீட்டுக்கு வேணால் ப்ளே பண்ணலாங்க. பட் இந்த மாதிரி 12 ஃபீட்டுக்கு போகும்போது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் ஆங்கிளில் பண்ணி அந்த ஆங்கிள்லேயே ஹைலைட் இருக்கிற மாதிரி பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஏஷியன் மேப்பிள் வுட் கலரில் இதை சூஸ் பண்ணிட்டேங்க. நான் கூட கொஞ்சம் ஆசிலேஷனில் இருந்துங்க இந்த கலர் சூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ரேக்குக்கு சேர்த்திங்க. நான் ஒரிஜினலாக யோசிச்சு இருந்தது எனக்கு இந்த மாதிரி டார்க் தீம் தான் நம்ம போகிறோம், கொஞ்சம் டார்க்காக தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லுக்கில் போகணுன்னு தான் நான் லோகிட்ட கேட்டிருந்தேங்க. பட் லோகு வந்து ஷீஷர்ட் கீழே வந்து நம்ம டார்க் போயிட்டோம், மற்றது கான்ட்ராஸ்ட் இருந்தால் தான் பெட்டராக இருக்குன்னு சொன்னாங்க. அது அட் ஆல்சோ மேக் சென்ஸ். பட் இது ரொம்ப டார்க்காகவும் போய் இப்படியே போகணுன்னு சொல்லிட்டு பட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் நான் எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு இந்த ரேக் நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் இதுக்கு மட்டும் நான் டார்க் கலரில் ஒரு இது பண்ணிட்டேனுங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக டர்ன் அவுட் ஆகி வந்திருக்குங்க. இதுவும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நல்லா டர்ன் அவுட் ஆகி வந்திருக்குங்க. ரேக் வந்துங்க ப்ராப்பராக ஒன்றும் சைஸ்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி நிறையா ஸ்டாக்ஸு ஹோல்டு பண்ணணும். அதே மாதிரி எனக்கு இந்த க்ரியேட்டிவ் டச்சோடு தான் இருக்கணும், எங்கேயும் பார்க்காத மாதிரி ஒரு இதில் வேணும்னு தான் பண்ணுங்க. எல்லாமே நான் இங்கே வச்சு தான் மேனுஃபேக்சர் பண்ணுங்க, ஒன்று கூட வெளியே பண்ணல. இன்க்ளூடிங் இந்த ஆங்கிள் ஒர்க் முதற்கொண்டும் என்னோடய சூப்பர்வைசேஷன்லேயே பண்ணிச்சுங்க. எல்லாமே ஆங்கிள் ஒர்க் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வந்துருச்சுங்க. மெயின் ரீசன் ஆங்கிளில் போனதுக்கான ரீசனுங்க, ஒன்று இது ஸ்ட்ரென்த் எப்பவுமே நமக்கு எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்குங்க. 4.5 ஃபீட்டு ப்ளைவுட்டுங்க. இது அப்படி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டு எப்படி இருந்தாலும் வளையுங்க. இப்போ இவ்வளோ லென்த் போக முடியாதுங்க. ஸோ அதனால் இப்போ எல்லாமே நான் பிளான் பண்ணி ஆங்கிள் வந்து கீழே உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டுங்க. ஸோ ஆங்கிளில் சப்போர்ட் இருக்கும்போது நம்ம ஏறுனாலும் இது ஒன்றுமே ஆகாதுங்க. ஸோ இது 2 யூனிட் கனெக்ட் பண்ணி அதனால் இது 2 பட்டா போட்டுருந்ததுங்க. வெயிட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பட்டா மட்டும் போட்டு வச்சுங்க. இது எல்லாமே நான் வீல் வச்சு பண்ணணுங்கிறது தான் என்னோடய விருப்பங்க. பட்டு டியூ டு சம் கன்ஸ்டெயின் நான் வீல் வைக்கலிங்க. என்கிட்ட வீலோட காஸ்ட்டை கேட்டு நான் பயந்து விட்டேன்.
எப்படி இருந்தாலும் ஒரு ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குங்க. அதனால் இதுக்கு ஒரு 10 வீலாக வைக்க வேண்டி வருங்க. இந்த 10 வீல் நல்லா பிராண்டடாக வாங்கினோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 8,000 அந்த மாதிரி வந்துடும் போல இருக்குங்க. ஸோ அவ்வளோ அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் பண்ண போகிறதில்ல, அது அன்னெசரி காசுன்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டேங்க. இனிவே வீல் இருக்கும்போது நமக்கு வெயிட் அதிகமாக ஆடும்போது வீல் உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா எவ்வளோ வேணாலும் நம்ம வெயிட் ஏற்றுவோம். அதனால தான் விட்டேங்க. பட் அதர் திங்ஸ் எல்லாமே வீல் வச்சு தான் பண்ணியிருக்குங்க, ஃபிக்ஸட் பண்ணலிங்க. இப்போ தான் இனிமேல் தான் பண்ண ஆரம்பிக்கணும். இது எல்லாமே ஒரு பர்பஸ்க்காக பில்ட் பண்ணியிருக்குங்க. எல்லாமே ஆங்கிலே பண்ணிட்டேங்க. ஆங்கிலே பண்ணி அதுக்கப்புறம் நான் ப்ளைவுட் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ஆங்கிலே பண்ணாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காருங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரியல் லுக்கில் வரணுங்கிறது தான் ஓவரால் ஐடியாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே வீல் வச்சுட்டுங்க. இது மெயினாக சாரி வந்து ஃபுல் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு, விச் காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது பில்ட் பண்ணிச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 inch வீல் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. எங்கே வேணாலும் ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணிக்கலாங்க, யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறாங்க தான் வந்து இது பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லைங்க. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இதனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈஸியாக ஒரு 200 கிலோ மேலே தான் வருதுங்க. அந்த மாதிரி வெயிட் உள்ள ஒரு பொருளுங்க. இது உட்டிலேயே பண்ணாலும் எனக்கு இவ்வளோ லென்த்தில் எனக்கு கால் கீழே கம்மியாக பண்ண முடியாதுங்க. கீழே சப்போர்ட் கொடுக்கணும், அது ஒரு மாதிரி போகுங்க. இந்த ஸ்பாட்டில் ஏழு மட்டும் கூட எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஏன்னா இது மெட்டல் பண்ணும்போது அதோட அட்வான்டேஜை நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாங்க. ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அது நல்ல லோட் பேரிங் கெப்பாசிட்டி தானுங்க. ரொம்ப சேர் இருந்தாலே ஒரு சீக் லுக்குங்கிறது ஒரு ஃபீலிங்க. அதனால் நிறையா சேர் சொல்லிட்டு இதே வந்து பெஞ்ச் வந்து பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த பெஞ்ச் எல்லாமே வந்து இந்த பெரிய டேபிள் கீழே போயிடுற மாதிரிங்க. ஒரு 10 பேர் இருந்தாலும் ஈஸியாக இந்த பெஞ்ச் உட்காந்துக்கிற மாதிரிங்க. இந்த பெஞ்சும் மூவலாக வச்சாச்சுங்க. ஸோ இது கீழே உட்காந்துக்கலாங்க. நம்ம வந்து ரெண்டாவது அப்படி இல்லை, இந்த பெஞ்சுக்கு லாக்கும் இருக்குல்ல, உட்காந்து அதில் ஒன்றும் பெருசு தெரியுது, லாக் பண்ணிக்கலாம். இதோட மெயின் ஹைலைட்டுங்க இது எல்லாமே கீழே போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டேங்க. இதாங்க ஒரிஜினலாக இன்வெஷன் பண்ண ஐடியாங்க. ஸோ ஒரு பெரிய டேபிள், 4 பெஞ்சுங்க. ஈஸியாக ஒரு பெஞ்சிலேயே ஒரு 3 பேர் அதை உட்காரலாங்க. 4 அடி லென்த் தாங்க. ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களாம் 4 பேர் வேணாலும் உட்காரலாங்க. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 7-8 பேர் உட்காரலாங்க. ஸோ இதனோட ஹைலைட்டாங்க இது எல்லாமே காம்பேக்டாக உள்ளே போயிடுற மாதிரிங்க. இது கீழே இருக்கிற மாதிரி எங்களுக்கு இடம் வேஸ்ட் ஆகாமல் எப்போ வேணுமோ அதுலேருந்து வெளியே இழுத்துக்கிற மாதிரிங்க. நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்போதும் நல்லாவே உள்ளே தள்ளிக்கலாங்க. இதனோட கேப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ இடம் வேஸ்ட் ஆகாமல் எப்பவுமே இது உள்ளே இருக்கும். எப்போது ரெக்வயர்டும் போது இதுலேருந்து வெளியே எடுத்துக்கலாங்க. இந்த இதனோட ஐடியாங்க. கீழே வந்து நான் ஷெல்ஃப் வந்து கொடுத்துட்டேனுங்க. ஸோ தட் ஆன்லைனில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா கொரியர்ஸ் கவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொரியர் கவர் பூரா கீழே வச்சுக்கலாங்க. 4 பேர் ஒர்க் பண்ணாலும் கீழே கொரியர் கவர் வச்சுக்கலாங்க. இதுலேருந்து இழுத்து மேலே பேக் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்சடான ஐடியாவில் பண்ணிச்சுங்க. இந்த ஹைட் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், சிட்டிங் பொசிஷன்லேயும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறது தான் பிளானுங்க. நான் உட்காரும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் அப்படி ஸ்டாண்டர்டாகலாம் பண்ண முடியாது. ஒன் சைஸ் ஃபிட் ஆகுங்களா, ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்குது தான் செய்யும். ஏன்னா இது ஸ்டாண்டிங்க்கும் செட் ஆகணும். நீங்கள் ரொம்ப கீழே ஹைட் கம்மி பண்ணிட்டோம்னா அப்புறம் ஸ்டாண்டிங்கில் ஒர்க் பண்ணி சாரீ விரிச்சு பார்க்குறது செக் பண்ணுறதுக்குலாம் கரெக்டாக வராது. ஸோ இதாக ஐடியாங்க. இது நான் ஒரிஜினலாக பண்ணும்போது இந்த சென்டர் ஸ்பாட் அப்படியே கீழே ஒரு கிளாஸ் மாதிரி மேலே போட்டு டியூப் லைட் போட்டுடலாம், குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் நினச்சிருந்தேங்க. நான் சில விஷயத்தை நான் ஓவராக வச்சேன்னா லோகோ வில் ரிஜெக்ட்டுங்க. ஒன்று வேண்டாம், மேலே லைட்டு போட்டுக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் அதனால் அதை விட்டுட்டேன். அதனால் நல்லா ஒயிட்டாக போட்டாச்சுங்க. ஒரு மார்பிள் லுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க. ரொம்ப ஆனால் பெயிண்ட்டை அக்யூரேட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தேங்க. ஒரு கோடு கூட இல்லாமல். ப்ளைவுட் வேலை செய்கிறவங்க ஒன்றும் பண்ணாத மாட்டிடலாம்னு சொன்னாங்க. பிச்சு எடுத்துட்டு இங்கே போட்டல பெயிண்ட்டை. மறுபடியும் இன்னொரு தடவை கோட் பண்ணாது இது ஃபினிஷ் ஆகுங்க. பட் ஓவராலாக ஓரளவுக்கு விஸ்டன் பண்ணிக்குது. பெயிண்ட் எவ்வளோ தாங்குன்னு பார்க்குறக்கு எனக்கு. இதுவும் எம்ஆர்எஃப் எடாமல் தான் அடிச்சேங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ இது என்னோட கம்ப்யூட்டர் டேபிளுங்க. இதுவும் எனக்கு அதே டச்லேயே இருக்குன்ட்டு இண்டஸ்ட்ரியல் லுக்லேயே பண்ணியாச்சுங்க. மெயின் வந்து ஒரு 4 ஃபீட்டாக எனக்கு வேணுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டுங்க. எப்பவுமே ஐடி கம்பெனியில் ரொம்ப பெரிய கம்பெனியில் கூட 4 ஃபீட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச வரை கட் பண்ணி எவ்வளோ கம்மி ஸ்கொயர் ஃபீட்டில் ஆள் உட்கார வைக்கலான்னு பார்ப்பாங்க. ஒரு 4 ஃபீட்டுங்கிறது கம்ஃபர்டபுளானது. ஒரு 6 ஃபீட்டுங்கிறது ரொம்ப லக்ஸுரியானதுங்க. 2 ஆப்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து 4 ஃபீட்டு, இன்னொன்று வந்து 8 ஃபீட்டில் பண்ணியிருக்குங்க. ஸோ இது ஏதாவது கம்ப்யூட்டர் போடும்போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இது மல்டி பர்பஸில் பண்ணியிருக்குது. இதுக்கு தான் இந்த டேபிள் தான் நான் வந்து கீபோர்டு வைக்கிற மாதிரி பண்ணியிருக்குங்க. இது மெயினாக அந்த மாதிரி 4 ஃபீட்டுக்கு கீபோர்டு இருந்தால் சும்மா ஒர்க் பண்ணுறதுக்கு சீனாக இருக்குங்க. பெரிய கீபோர்டு வச்சாலும் சரி, சின்ன கீபோர்டு வச்சாலும் சரி, மெயினாக ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது பக்கத்தில் நோட்டு பேப்பர் எதையும் வைக்க முடியாதுங்க. இத்தனை டேபிள் 3 அடி இருக்குங்க. ஏன்னா மவுஸு கீபோர்டுக்கு இடம் சரியாக போயிடும். ஸோ லெட்ஸே நான் மவுஸு கீபோர்டு இந்த கொஸ்டின் கூட தள்ளி சென்டரில் தான் நோட் பேட் வச்சுக்கலாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதெல்லாம் இது பண்ணிட்டோம். இதையும் நான் அதே மாதிரி மூவபுளாக பண்ணிட்டுருங்க. எதுவுமே எங்கேயும் பிக்சர் கிடையாது. எங்கே வேணாலும் நிறுத்தி கொண்டு போயிடலாங்க. ஆஃபீஸாக கம்ப்யூட்டர் சேரும் மூவபுளாக இருக்கும்.
அதனால் அதுவும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. ஸோ இது ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்க. இந்த பார்ட் 1 வீடியோவங்க இதோடு நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ ரொம்ப லென்த்தாக 15 மினிட்ஸ் கிராஸ் பண்ணி போனாலும் ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. ஸோ அதனால் இது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குதுங்க. இதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ எங்கள் ஆஃபீஸ் டூரோட ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க. ஸ்டே டியூன். கண்டிப்பாக நாளைக்கே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேங்க. பாய். தேங்க்யூ. Baby, I miss you too many nights. I miss your colorful lights. I think I love you too much. I miss your blueberry eyes.